address the audience. இந்த தாய்ப்பாளர்களுக்கு கலந்து கொண்ட ஜேடி மேடம் and மேனேஜர் and distinguished members and the students, தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜேடி மேடம் கூட இந்த அவதாரம் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதான் என்ன பேசுறது, இந்த மாதிரி தமிழ் இப்பதான் கத்துக்க பேசுறதுக்கு எனக்கு மேல ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. ரெண்டாவது மேடம்னா மீட்டிங்ல என்ன பார்த்தா ரொம்ப மினிமம் பேசுவாங்க, போன்ல கூட பேசினா ரொம்ப மினிமம் தான் பேசுவாங்க. ஸோ இது வரைக்கும் மேடம் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச சில பேர் கம்மியாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு தான் பார்த்தா பயங்கர கவிதைகள் பேசுவாங்க. ஸோ ரியலி ரியலி அமேஸ் டு சீ உங்க இந்த சைடு இருக்கு. ஏன்னா you are not just the daily, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி பேச வேண்டியிருக்கு, அவங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஆல் அவர் மெம்பர்ஸ், டாக்டர் அஜித் சார், மேடம் டான்ஸ் நல்லா இருந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, நல்லா சிங்கிங் பண்ணாங்க. அதை விட ஹவு டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மேடம்க்கு நல்லாவே இது ஸ்கில் இருக்கு. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். இந்த மாதிரி இருக்கு. தமிழ் சரி, இங்கிலீஷில் சரி, எப்படி புரிஞ்சு வைக்கணும் அந்த மாதிரி பேசினாங்க. ஸோ ஆல் சச் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு பிரெஸ்ட் ஃபீடிங் ஹேவ் பீன் கவர்ட். ஐ ஒன்லி ஃபியூ திங்ஸ் டு சே. எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஃபாதர், டெஃபினெட்லி ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். இதில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி வாய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்காக பண்ணுறோம், தாய்மார்க்கு அவங்களுக்கும் தெரியும். 92 ஆனது, ஐ வாஸ் born in 92. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி அப்போ வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டில் வி ஆர் டூயிங். அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கூட நம்ம இதோட இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா, பிகாஸ் இட் லீட்ஸ் டு மெனி திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நாட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன் ஆர் சைல்ட், அந்த மதருக்கும் அது ரொம்ப முக்கியம் இருக்கு. நம்ம இன்ஃபென்ட் மொட்டாலிட்டி எல்லாம் குறைக்கணும்னா நம்ம தாய்ப்பாலெல்லாம் கொடுக்கணும், நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும். அதுக்கான தாய்மார்கள் அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சாப்பிடணும், அவங்களோட உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. ஸோ we don't insist on this part that why this is necessary for them also. அந்த டைம் போல சாப்பிடணும், நியூட்ரிஷனல் ஃபுட் சாப்பிடணும். அண்ட் அந்த டைம் போல விசிட் பண்ண வேண்டியிருக்கு ஆஃப்டர் அந்த டெலிவரி. இதெல்லாம் அது எதுக்காக இம்பார்ட்டன்ட் இருக்கு, பிகாஸ் எவ்ரி இஃபெக்ட் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் சைல்ட். ஸோ அதனால தான் இது இருக்கு. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா இட் இன்க்ரீஸ் அவர் பாண்டிங். ஏன்னா மதருக்கும் சைல்டுக்குன்னா இதுதான் மெயின் ரீசன் ஃபார் பாண்டிங். First, after delivery also they will always tell that you keep bare chest la adha vekanum, the mari increase your bonding. My wife is also a nursing staff, so I know these all such things also. So I know family la nariya per the mari medical field la irukkranga. So I have seen that why it is important. And the mari solradhu vera vishayam, experience பண்றது வேற விஷயம். So why your role is important now? Because the students are like vandekeenga, definitely you are the most important person. Doctors solradana, they will not have much time to explain everything, they will not have much time to go house to house. But unga community visit irukku, andha mari இடத்துல போகும்போது நீங்க சொல்லுவீங்க. And you have other interaction உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க வார்ட்ல இருப்பீங்க, டியூட்டில இருப்பீங்க, நீங்க கிளாஸ்ல இருப்பீங்க. அந்த